ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள பத்தி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்களேன். வேலுச்சாமி என் பேரு. நாங்க கொத்தாபுரம் சாகுபடி பண்றோம். இந்த கொத்தவர எப்படி சாகுபடி பண்றதுங்கய்யா? நான் 2 உழவு போடணும். கரை ஓட்டணும். கரை ஓட்டி பாத்தி புடிச்சு நம்ம விதைய நடணும். விதை எங்க வாங்குவீங்க? விதை உரக்கடையில கேட்டா குடுப்பாங்க. நீங்க உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற விதை இல்ல. நாங்க எடுத்து வச்சுக்கிறது இல்ல. அவங்ககிட்டயே நாங்க வாங்கிக்குவோம். விதை எவ்வளோங்கய்யா? விதை அவ்வளவுதான். ஒரு ஏக்கருக்கு ஒரு பை 1 கிலோ நடலாம். ஒரு ஏக்கருக்கு ஒரு பை 1 கிலோ. ம். நல்லா நடவு நட்டு அப்புறம் என்னங்கய்யா பண்ணுவீங்க? நடவு வெட்டதையும் உங்களுக்கு தண்ணி விடுறது தான். வேற வேலை ஒண்ணும் இல்ல. எந்த வேலையும் கிடையாது. நடவு நட்டதையும் தண்ணி விட்டோம்னா அங்கிட்டு 15 நாள்ல களை எடுக்கணும். அப்புறம் 15 களை எடுத்து தண்ணி விடும்போது உரம் போடணும். உரம் போட்டோம்னா தான் அது வரும். உரம் போடாம வரும். என்ன உரம் உரம் போடுவீங்க? பாட்டம் பாஸ் போடலாம். பாட்டம் பாஸ் தான் அதுக்கு மெயின் உரம். போட்டு ஒரு மருந்து அடிக்கணும். உரம் போட்டு தண்ணி விட்டதையும் ஒரு மருந்து அடிச்சோம்னா நல்லாயிருக்கும். மருந்து எதுக்கு அடிக்கணும்? அந்த செடிக்கே அடிச்சிடணும். இல்ல எதுக்காக அந்த மருந்து அந்த அடிக்கணும்? பூச்சிக்காக ஒரு மருந்து அடித்தா தான் அந்த பூச்சி வர செடி நல்லாயிருக்கும். என்ன பூச்சியா தாக்கும்? அதில் என்ன பலன்? அந்த பூச்சியை கண்டு பூச்சி மாதிரி இருக்கும். ஒரு மருந்து அடிச்சிடணும். நல்லாயிருக்கும். அது என்ன பூச்சி இது? அது வந்து என்ன பண்ணும் அந்த பூச்சி? பூச்சி தலையை சுருட்டும். அது சுருட்டும் போது ஒரு மருந்து அடிக்கணும். சாறு உறிஞ்சுற பூச்சி. சாறு உறிஞ்சிற பூச்சி. அது அது வந்து இலையில உட்காந்து சாரை உறிஞ்சிரும். உறிஞ்சிடும். அதுக்கு ஒரு மருந்து அடித்தா செடி நல்லாயிருக்கும். இல்லாட்டி சுருட்ட விழுந்துரும். சுருட்டை விடும். ஒரு மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் என்னங்கய்யா பண்ணணும்? அப்புறம் என்ன காய் அங்கிட்டு கரெக்டாக 60 நாளில் பறிக்கிறதுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஒரு 3 ஈடு பறிக்கலாம். இப்போ நீங்க எவ்வளோ ஏக்கர்ல நீங்க இப்ப சாகுபடி பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் இதில் 2 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கோம். 2 ஏக்கர். இப்போ 2 ஏக்கர்ல வந்து எவ்வளோ காய் வந்து பறிக்கலாம்? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை காய் பறிக்கலாம்? அதாங்க 10 நாள் 8 நாள் இருந்து 10 நாளைக்குள்ளே பறிக்கணும். ஜாஸ்தி முத்த விடாமல் 10 நாளில் பறிச்சோம்னாலே போதும். ஒரு ஆள் அவ்வளோதான் 40லேருந்து 50 கிலோ எடுப்பான். ஒரு ஆள் அதுக்கு மேலே எடுக்கணும். எவ்வளோ நாளைக்கு காய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்? அவ்வளோதான். இப்போ 10 நாள் அவ்வளோதான். ஒரு 3 ஈடு எடுக்கலாம். 10 நாளுக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க 3 ஈடு எடுக்கலாம். ஒரு மாதத்துக்கு எடுக்கலாம். இது மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு போகுது இது? அதே மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் கம்மி. 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ ஒரு 15 ரூபா ரேட்டு போகுது. இது எவ்வளோ இப்போ ரேட்டு போனால் நமக்கு லாபம்? நமக்கு 20 ரூபான்னு விற்றா போதும். ரொம்ப அதிகம். அப்புறம் அதிகம் விற்கிறது தனி. மினிமம் 20 ரூபா விற்றாலே போதும். ஆனால் ஒட்டஞ்சி தரந்தே அது ஃபுல்லாக போகும். மற்ற திண்டுக்கல் கூட போகாது. இப்போ 20 ரூபாய்க்கு விற்றா லாபம். ஆமாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து விலை இப்போ கொஞ்சம் எடுப்பு கூலிக்கு அதுக்கு தான் சரியாக இருக்குது. 20 ரூபான்னா நமக்கு பேர்வாதி கிடைக்கும். அப்போ இது லாபம்ன்றீங்களா இல்லை வந்து? இல்லை, 20 ரூபான்னு விற்றா லாபம். 10 12 விற்றுச்சுன்னா அளவாக தான் இருக்குது. அதில் என்ன லாபம் இருக்குது? ஆனால் காட்டுக்கு சத்து நல்ல காட்டு அடுத்து என்ன போட்டாலும் நல்லா இந்த கொத்தவரை சாகுபடி பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுனாலும் போட்டுக்கலாம்? என்ன போட்டாலும் நல்லா வரும். பருத்தி போட்டாலும் ஜம்முன்னு வரும். என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்து திருப்பி மக்காச்சோளம் போட்டாலும் மக்காச்சோளத்துக்காகத்தான் முதல்ல இந்த பருத்தியை போடுறது. இப்போ எதனால இது போடுறீங்க? என்ன உரம் கிடைக்குது இந்த மண்ணுக்கு? தழைச்சத்து நல்லா இருக்கும். தழைச்சத்து இதை போட்டு மக்காச்சோளம் போட்டோம்னா ஒரு பைக்கு கிட்டத்தட்ட 15 மூட்டை ஈஸியாக எடுக்கலாம். 15 20 மூட்டை வரைக்கும் வரும் இது போட்டோம்னா. இப்போ கொத்தவரை சாகுபடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த பயிர் போட்டாலும் தலைச்சத்து நல்லா இருக்கும். தழைச்சத்து நல்லா இருக்கும். இது தலைச்சத்து தரக்கூடிய பயிர். தலைச்சத்து தான் மெயின். இது காய் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் அதை வந்து உழவு ஓட்டி விட்டுருவீங்க? அது காய் ஒரு 3 ஈடு எடுத்துட்டோம்னா அப்படியே லோட்டி விட்டு மடக்கி விட்டுருவோம். மடக்கி விட்டுறலாம். மடக்கி விட்டு அதுக்கப்புறம் எப்போ? என்ன பருத்தி வேணுனாலும் போடலாம். மக்காச்சோளம் போடலாம். இதை விட இப்போ வேற இங்கே என்ன மகசூல்? பருத்தி மக்காச்சோளம் தான் 2 தான் இங்கே. இல்லை எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து அடுத்த பயிர் போடுவீங்க? அடுத்து அப்புறம் உங்களுக்கு அந்த பருவத்துக்கு வந்ததே உங்களுக்கு ஆவணியில் தான் அந்த மக்காச்சோளம் பருத்தி போட வேண்டியது வரும். இப்போ இதை எடுத்து அழிச்சிட்டோம்னா அடுத்து மக்காச்சோளம் தான். வேற வெள்ளாமல் செய்ய மாட்டோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.